அன்புள்ள மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ராயல் பாவா இங்கிலீஷ் வெப் டேபிள் A to Z. இதில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு நாளும் 10 வினைச்சொற்களை படிக்கப் போகிறோம் உதாரணங்களுடன். Students have to study at least 10 verbs every day. Please note that each and every verb has been explained with examples. மாணவர்கள் இந்த வெப் டேபிளை படிப்பதற்கு முன்பாக சற்று பின்னோக்கி போக வேண்டும். இது சம்பந்தமாக நாம் ராயல் பாவா யூடியூப் சேனலில் டென்ஸு பாடம் நடத்தியிருக்கிறோம். டென்ஸு அது சம்பந்தப்பட்ட ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இவைகளை நாம் நடத்தி இருக்கிறோம். அவற்றை யூடியூப்பில் போய் பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த வெப் டேபிளில் உங்களுக்கு வாக்கியம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பதும் இங்கே விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக வெப் டேபிள் 4 நிலைகளில் இருக்கிறது. ஒரு வெர்பு 4 நிலைகளில் இருக்கிறது. ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இவைகளை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். முதலில் ஒவ்வொரு வெர்ப்புக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மீனிங் இன் தமிழ், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதனை அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம். இங்கே 401 சிதறி கெட, மூடு, பரப்புன்னு இருக்கு. கிளட்டர், கிளட்டர்டு, கிளட்டர், கிளட்டரிங். எவ்ரி செல்ஃப் இஸ் கிளட்டர்டு வித் ஆர்னமெண்ட்ஸ். ஒவ்வொரு பீரோக்களும் நகைகளால், ஆபரணங்களால் சிதறி கிடைக்கின்றன. அப்போ இது என்னட்டிங்கன்னா ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு பேசிவ் வாய்ஸில் எழுதியிருக்கு, கிளட்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் 402 கற்பி, கோச், கோச்சுடு, கோச்சுடு, கோச்சிங். கற்பி அல்லது பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லலாம். The teacher has coached the students the subjects on grammar. அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இலக்கணத்தின் பேரில் உள்ள பாடங்களை கற்பித்து இருக்கிறார், பயிற்சி அளித்து இருக்கிறார். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் தான், அது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 403 403 உறைந்து போ, கட்டியாகு. கோக்குலேட், கோக்குலேட், கோக்குலேட்டட், கோக்குலேட்டட், கோக்குலேட்டிங். The blood has coagulated immediately when it is oozed from wound. The blood has coagulated immediately when it is oozed from wound. அந்த இரத்தம் உடனடியாக உறைந்து இருக்கிறது. இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். when it is oozed from wound, அது அந்த இரத்தம் காயத்திலிருந்து வடிகின்ற பொழுது, ஒழுகின்ற பொழுது
இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு பேசிவ் வாய்ஸில் எழுதியிருக்கு. அவ்வளவு. இந்த வென் என்பது ஒரு இணைப்பு சொல்லாக இந்த இடத்துல பயன்படுகிறது. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக சொல்லலாம். ஒரு சாதாரண வாக்கியமும் இன்னொரு தொடர் வாக்கியமும் அதில் இணைஞ்சிருக்கு. முற்றுப்பெறா வாக்கியம். அப்போ முற்று பெற்ற வாக்கியம், முற்று பெறா வாக்கியம், ரெண்டு வாக்கியங்கள் ஒன்றா சேர்ந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுன்னு பேர். அதாவது கலவை வாக்கியம். கலவை வாக்கியம்னு பேர். அதுக்கடுத்த கோகுலேட் அப்படின்னு சொல்லியிருக்குது. 404 ஒன்றுபடு. இதில் ஒன்றுபடு அப்படின்னு இருக்கு. ஒன்றுபடு அல்லது இணை. கோலேசிஸ், 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 கோலேசின். Their views coalesced and they joined together for a common cause. Their views coalesced and they joined together for a common cause. அவருடைய கருத்துக்கள் ஒன்றுபட்டன. மேலும் அவர்கள் ஒரு பொது காரியத்திற்காக, ஒரு பொது காரணத்திற்காக, நோக்கத்திற்காக அவர்கள் ஒன்றுபட்டார்கள். இப்போது 404 இதில் ஐண்டுன்னு சொல்லி ரெண்டு வாக்கியத்தை நான் இணைச்சி சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து என்னட்டிங்கன்னா காம்பவுண்டு சென்டென்ஸ்னு இதுக்கு சொல்லுவாங்க. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்டு சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது காம்பவுண்டு சென்டென்ஸ். ஏன்னா ஐண்ட் என்ற ஒரு இணைப்பு சொல் வந்து இதை இணைச்சிருக்கு. அதனால் இது காம்பவுண்டு சென்டென்ஸ். வாக்கியம் இப்படி தான் எடுத்துக்கணும். சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் இதை வந்து உங்களுக்கு நடத்துவோம். அப்போ விரிவாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் படிக்க நேரிடும். அதற்கு அடுத்து 405 சொரசொரப்பாக்கு, கரடு முரடாக்கு. கோர்சன், கோர்சன்ட், கோர்சன்ட், கோர்சனி. The servant has coarsened the floor by rubbing frequently. The servant has coarsened the floor by rubbing frequently. அந்த வேலையாள் அந்த தரையை கரடு முரடாக்கியிருக்கிறான், சொரசொரப்பாக்கியிருக்கிறான். present perfect tense, affirmative sentence. by rubbing frequently, அடிக்கடி தேய்ப்பதின் மூலம் அந்த தரையை அந்த ஏவலாள் சொரசொரப்பாக்கி இருக்கிறான். present perfect tense, affirmative sentence அப்படின்னு இதில். 406 எந்த முயற்சியும் இல்லாமல் முன்னேறு. கடற்கரை ஓரம் கப்பலில் செல். கோஸ்ட், கோஸ்டட், கோஸ்டட், கோஸ்டிங். பாகிஸ்தான் கோஸ்டட் டு 4 wicket victory ஓவர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மீது 4 விக்கெட்டுக்கு பாகிஸ்தான் வந்து எந்த முயற்சியும் இல்லாமல் முன்னேறியது. அப்போ பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்திரேலியாவை விட 4 விக்கெட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, முயற்சி இல்லாமல் முன்னேறியது. எந்த பிரயத்தனமும் பண்ணாமல் அதுவாட்டு முன்னேறியது அப்படிங்கிறதுக்கு சொல்லுது. பாகிஸ்தான் கோஸ்டட் டு 4 wicket victory ஓவர் ஆஸ்திரேலியா. இது ஒரு வாக்கியம். அடுத்த ஒரு வாக்கியம், we coasted along the island. நாங்கள் தீவின் கடற்கரை ஓரத்தில் கப்பலில் சென்றோம். we coasted along the island.
அந்த தீவின் வழியாக கப்பலில் கடற்கரை ஓரம் சென்றோம். we coasted along the island. கடற்கரை ஓரமாக பயணித்தோம். அதுக்கடுத்தல 407 படும்படி செய். மூடு கோட் கோட்டட் கோட்டட் கோட்டிங். She stirred the rice until it is coated with butter. She stirred the rice until it is coated with butter. அவள் அந்த அரிசியை அந்த வெண்ணெயுடன் படும்படி அவள் கலக்கினாள், மூடினாள், கொதிக்க வைத்தாள், அது கிண்டினாள் அப்படின்னு சொல்லலாம். She stirred the rice until it is coated with butter. இதில் stirred அப்படிங்கிறது past simple tense. until it is coated with butter. இது present simple tenseல passive voiceல இது அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா present simple tenseல இதை என்ன செய்யலாம் அப்படின்னா past tenseக்கு கொண்டு வரலாம். past simple tense was coated with butter. பட்டரோட இணையக்கூடிய அளவுக்கு படும்படி அவள் அந்த அரிசியை என்ன செஞ்சாள், கிண்டினாள். She stirred the rice until it was coated with butter. இது stirred அப்படிங்கிற past simple tense. அதுக்கடுத்துல affirmative sentence. இது active voice. it was coated with butter அப்படின்னு இருக்கு. இது past simple tense passive voice. கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். அதுக்கு அடுத்து 408 நயமாக பேசி இணங்கச் செய். கோக்ஸ் கோக்ஸ்டு கோக்ஸ்டு கோக்ஸிங். She coaxed me into joining the group. அவள் அந்த குரூப்புடன் சேர்வதற்கு என்னை நயமாக பேசி இணங்கச் செய்தாள். நயமாக பேசி இணங்கச் செய்தாள். இது past simple tense active voiceன்னு சொல்லலாம். active voice தான் past simple tense active voice. அதே சமயத்தில் இது affirmative sentence. அதற்கு அடுத்து 409 சரியாக கேட்க காதை அல்லது கண்ணை நிமிர்த்து தவறாக செய். ரெண்டு அர்த்தம் இருக்கு. காக் காக்டு காக்டு காக்கி. The dog cocked its ears to hear the sound from the house. அந்த வீட்டிலிருந்து அந்த சத்தத்தை கேட்பதற்கு அந்த நாய் தன்னுடைய காதுகளை நிமிர்த்தியது. அப்போ see the dog cocked its ears to hear the sound from the house அப்படின்னு சொல்லி. இது past simple tense affirmative sentence. இதுவும் active voiceல தான் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ரெண்டு. I really cocked up my examination. I really cocked up my examination. நான் உண்மையிலே என்னுடைய தேர்வை தவறாக செய்தேன். என்னுடைய தேர்வை தவறாக செய்தேன். காக்கப் cocked up my examination. என்னுடைய தேர்வை தவறாக செய்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் past simple tense affirmative sentence. 410 செல்லமாக வளர். செல்லமாக வளருங்கிறதுக்கு கோடில் கோடில்டு கோடில்டு கோடிலிங். Generally all mothers coddle their children. Generally all mothers coddle their children. பொதுவாக எல்லா அம்மாக்களும் தங்களுடைய குழந்தைகளை செல்லமாக வளர்க்கிறார்கள். present simple tense affirmative sentence. மாணவர்கள் தயவு கூர்ந்து உன்னிப்பாக
ஒரு தடவைக்கு 2 தடவை படியுங்கள். வார்த்தைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வெக்காபுலரி பவரை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அடிப்படை ஆங்கிலம் அப்படி என்று சொல்லும் பொழுது டென்ஸையும் ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸும் நன்றாக புரிந்து அர்த்தத்துடன் படித்து கொள்ளும். சிறு சிறு கதை புஸ்தகங்களை படிக்க தொடங்குங்கள். இன்று முதல் சிறு சிறு கதை புஸ்தகங்களை, ஆங்கில கதை புஸ்தகங்களை வாசியுங்கள், அர்த்தம் கொள்ளுங்கள், பேச பழகுங்கள். நான் உங்களுக்கு வேண்டுவதெல்லாம் இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு, ராயல் பாவா என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றே எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யட்டும், நன்றாக படிக்கட்டும். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.